ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சந்திக்க கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். விசேஷித்த விதமாக கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடும் தீர்க்க தரிசனமாய் பேசுவாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் கவலையோடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் கவலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, சிலருக்கு கடன் என்கிற கவலை, சரீரத்தில் வியாதி என்கிற கவலை, சிலருக்கு தூக்கம் இல்லாத சூழ்நிலை. நைட்டு போய் படுக்க போனால் தூக்கமே வர்றதில்லை. ஏதோ ஒரு சரீரத்தில் போராட்டம், ஏதோ ஒரு சிந்தையில் போராட்டம், இருதயத்தில் போராட்டம். இது உங்களை பகலெல்லாம் பாரப்படுத்துகிறது, பகலெல்லாம் உங்களை கவலைக்குள்ளாக மாற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்கிறார். ஏனென்றால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை தொனிக்கிற அந்த இடத்துல இயேசு வந்து நிற்கிறார். எதற்காக? அவர் உங்களை விசாரிக்கும்படியாய், உங்கள் கவலை என்ன என்பதை அவர் விசாரிக்கும்படியாய், உங்கள் வேதனை என்ன என்பதை அவர் விசாரிக்கும்படியாய், உங்களை கவலைப்படுத்துகிற அந்த காரியம் என்ன என்பதை அவர் விசாரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்கள் கவலைகள் என்ன கவலைகளாக இருந்தாலும் அந்த கவலைகளை இயேசுவின் மேல் தூக்கி வையுங்கள். உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்கிறார். உங்கள் அருகில் வந்து நிற்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த வார்த்தையை சொன்ன இயேசு எப்படிப்பட்டவர்? பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாறுகிற தேவன் அல்ல, சொல்லிட்டு செய்யாம போகிற தேவன் அல்ல. அவர் உங்களை விசாரிப்பேன் என்றால் அவர் விசாரிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை பாரப்படுத்துகிற, உங்களை கவலைப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் மேல் தூக்கி வையுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலை, கல்யாணமாகி போன பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒவ்வொரு கவலைகளையும் ஏசப்பா மேலே தூக்கி வைக்கும்போது அவர் உங்கள் கவலைகளுக்கெல்லாம் பதிலை அவர் கொடுப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் உங்களை அள வைத்து பார்க்கிற தேவன் அல்ல, உங்களை துக்கப்படுத்தி அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. லாசருவோட கல்லறைக்கு பக்கத்தில் போய் அழுது கொண்டிருந்த மார்த்தாள் மரியாளோடு நின்று அவரும் அழுதார். இன்னைக்கு மனிதர்கள் உங்கள் அழுகையை பார்த்து சிரிப்பாங்க, நீங்கள் துக்கப்படுறதை பார்த்து சிரிப்பாங்க, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் அருகில் வந்து நிற்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா, அவரும் உங்களோடு சேர்ந்து அழுது கொண்டிருப்பார். அவரும் உங்க பக்கத்தில் நின்று உங்க அழுகையை பார்த்து, என் பிள்ளையை இந்த காரியம் பாரப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, இந்த பாரத்தை நான் நீக்க வேண்டும், இந்த கவலையை நான் மாற்ற வேண்டும், என் பிள்ளையை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்கிறார். ஒன்றே ஒன்று, இந்த ராத்திரி வேளையிலே என்ன கவலையாக இருந்தாலும் அந்த கவலையை இயேசுவின் மேல் தூக்கி வையுங்கள், இயேசுவின் இடத்தில் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் கவலைகளை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். வேதத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள். அந்த நாளில் இயேசு ஒரு ஜெப ஆலயத்திற்கு போயிருக்கிறார். இயேசு அந்த ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வேதம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஆலயத்திற்கு 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ வருகிறாள். 18 வருஷமாய் எப்படிப்பட்ட வியாதியோடு வருகிறாள் என்றால், அவள் ஒரு கூன் வியாதியோடு வருகிறாள். 18 வருஷமாய் அவள் வானத்தை அண்ணாந்து பார்த்தது கிடையாது, அவள் வானத்தை நோக்கி பார்த்தது கிடையாது. அவள் கூன் போட்டிருக்கு, முதுகுல ஒரு மூட்டையை போல ஒரு கூன் இருக்கு. அவள் அப்படியே
கூனி 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 தான் நடந்து வருகிறாள். 4 கால் பிராணியை போல தான் நடந்து வருகிறாள். அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவளால் சற்றும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. யோசித்து பாருங்களேன், வேதம் இப்படி சொல்லுகிறது, 18 வருஷமாய் அவள் கூனி. பிறவியிலிருந்து கூனி அல்ல, 18 வருஷமாய் அவள் கூனி. அவள் பிறக்கும் போது நல்லா தான் இருந்திருக்கிறா, வளரும் போது நல்லா தான் இருந்திருக்கிறா. ஆனால் இடைவெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை. சாத்தான் அவளை கூனியாய் வைத்து விட்டான், அவளை கூனியாய் மாற்றி விட்டான். அவளை வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்க முடியாதபடி அவளை கூனியாய் மாற்றி விட்டான். ஆனால் யாருமே அவளை விசாரிக்கவில்லை. ஆனால் அவள் ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இயேசுவை தேடி தேவாலயத்துக்கு கடந்து சென்றாள். ஆலயத்திலே போய் தேவ சமூகத்திலே அவள் ஆராதித்தாள், அவள் பிரசங்கம் கேட்டாள், ஜெபம் பண்ணினாள். ஒவ்வொரு நாளும் அவள் சோர்ந்து போகவில்லை, மனம் துவண்டு போகவில்லை. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 18 ஆண்டுகள் தேவாலயத்திலே போய் அவள் ஆண்டவரை ஆராதித்தாள். மனுஷன் விசாரிச்சானோ விசாரிக்கலையோ, ஆனால் இயேசு அந்த நாளில், ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு வந்தா. ஆலயத்துக்கு வந்தபோது அந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இயேசு அந்த கூனியை அழைக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, 10வது 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள், அந்த ஆலயத்தில் இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் சொல்கிறீங்க, இயேசு என்னை பார்க்குறாரா? இல்லை, இயேசு என் கூட இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இயேசு என் கூட இருந்தால் இந்த கவலை வந்திருக்குமா? இயேசு என் கூட இருந்தால் இந்த பிஸ்னஸ் நஷ்டமாக இருக்குமா? இயேசு என் கூட இருந்தால் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்குமே, இப்போ வேலை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு 18 வருஷமாய் அவள் சோர்ந்து போகாமல் ஆலயத்தில் போய் அவள் அமர்ந்திருந்தாள். ஆனால் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்த இயேசு அவளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கண்டது மாத்திரமல்ல, தம்மிடத்தில் அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்தது மாத்திரமல்ல, இவளை ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளை கட்டி வைத்திருக்கிறது. ஒரு சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறது. ஒரு சாத்தான் இவளை நிமிர முடியாதபடி தாக்கி வைத்திருக்கிறது. இவளை நான் விடுதலையாக்க வேண்டும். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தியை நான் விட்டு விடுவதில்லை, இவளை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு தம்மிடத்தில் அவளை அழைத்து, பலவீனப்படுத்துகிற ஆவியே, சாத்தானே, இவளை விட்டு நீ போ என்று சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவளை விட்டு போனான். பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை விட்டு போனான். நடந்ததென்ன? நிமிர முடியாத கூனி முதல் முறையாய் 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் நிமிர்ந்து நின்றாள். நிமிர்ந்து நின்றாள். அவளுடைய கவலை மாறினது. இயேசு அவளை விசாரித்தார். அவளுடைய கவலை ஒரே நிமிஷத்தில் மாறினது. உங்க எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க வியாதியினால எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை எனக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றே ஒன்று, அவளை போல நீங்க சோர்ந்து போகாம இப்ப நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அவள் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக உங்கள் அருகில் வந்திருக்கிறார் என்றால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சாத்தானை உங்களை விட்டு துரத்துவதற்காக, உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சாத்தானை கர்த்தர் உங்களை விட்டு துரத்துவதற்காக, உங்க சரீரத்தில் எரிச்சலை கொண்டு வந்த அந்த சாத்தானை கர்த்தர் அகற்றி போடுகிறதற்காக, உங்க தோள்களில் இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்திருக்கிற அந்த சாத்தானை கர்த்தர் அகற்றி போடுகிறதற்காக, உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்த, சந்தோஷத்தை கெடுத்த, நிம்மதியை கெடுத்த, மன அமைதியை கெடுத்த, மன நிறைவை கெடுத்த அந்த சாத்தானை இப்ப உங்களை விட்டு துரத்திட்டு உங்களை ஆபிரகாமின் குமாரத்தி என்று அவர் அறிந்ததினால விடுதலையாக்கும்படியாக இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார்.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, இயேசுவை நோக்கி பாருங்க. அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திடீரென்று என்னுடைய சரீரத்தில் சூடு உண்டாகுகிறது. என் சரீரத்தில் சூடு உண்டாகுகிறது. உடம்பு எல்லாம் அடுத்து சூடாக மாறிடுது. என்ன செய்வதென்று எனக்கு தெரியல. திடீர்னு என்னுடைய இருதயம் படபடக்கிறது, பதட்டமாகிறது என்கிற பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, இப்பொழுதே கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற படபடப்பை, அந்த பதட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுதே உங்கள் சரீரத்தில் அவ்வப்போது வந்து சூடு உண்டாக்குகிற அந்த சூட்டை கர்த்தர் இப்பொழுதே அகற்றுகிறார். இப்பொழுதே ஒரு பனி மழை உங்கள் மீது விழுகிறது. ஒரு குளிர்ச்சி உங்களுக்குள்ளாக வருகிறது. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில், நீங்கள் சூடு உங்கள் உடம்பு, அதனால தான் இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கே என்ன பதில் சொல்லன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் தோள்களில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை மாற்றுகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எரிச்சலை கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுதே நன்றி என்று சொல்லுங்க. இப்பொழுதே இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே ஹல்லேலூயா, ரைட் சைடு இருக்கிற அந்த கிட்னியில இருக்கிற அந்த கல் இப்பொழுதே சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிமித்தமாக பாடுபடுகிற என் அன்பு சகோதரனே, இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இப்பொழுது அதை செய்கிறது. வலியினால் இப்பொழுதே பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரனுடைய அந்த கிட்னி இப்பொழுதே விடுதலையாக்கப்படுகிறது. அந்த கிட்னியில் இருக்கிற அந்த கல் இப்பொழுதே சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. இப்பொழுதே பரிபூரண சுகத்தை, பரிபூரண ஆரோக்கியத்தை இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். நன்றி 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 நன்றி. தோல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம், அரிப்புகள் எல்லாம் இப்பொழுதே மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதே மறைகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உங்கள் சரீரத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். பல வருட பிரச்சனை ஒரு நிமிஷத்தில் மறைகிறது. 18 வருஷம் பிரச்சனை, இயேசு வந்து அவளை கண்டபோது ஒரு நிமிஷத்தில் எப்படி பிரச்சனை மாறினதோ அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதிக்கும் ஒரு முடிவை, அத்தனை பலவீனத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் சரீரத்தையும் கட்டி வச்சிருக்கிற ஆவியே, ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் பலவீனப்படுத்தி வச்சிருக்கிற ஆவியே, பலவீனத்தின் மூலமாய் பயத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் என் ஆபிரகாமின் குமாரத்தியை விட்டு, ஆபிரகாமின் குமாரத்தை விட்டு புறப்பட்டு நீ பாதாளத்துக்கு நீ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே செக் பண்ணி பாருங்க. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய தொடுதல் உங்க சரீரத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாமம் உங்க நெற்றியிலே பொறிக்கப்படுகிறது. அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தின் நிமித்தமாய் சாத்தான் உங்களை விட்டு போகிறான். உங்க தொழிலை விட்டு போகிறான். உங்க வியாபாரத்தை விட்டு போகிறான். உங்களுடைய படிப்பை விட்டு போகிறான். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய கவலைகளையும் இந்த ராத்திரி வேளையிலே மாற்றி போட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இப்பொழுதே நீங்க கொடுத்ததற்காக நன்றி இயேசப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.